ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல சுப்பையா அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தான். சுப்பையா தினமும் காலையில பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போய் அங்க காஞ்சிருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி அந்த விறகுகளை தலையில சுமந்துக்கிட்டு ஊருக்குள்ள வந்து அந்த விறக வித்து வர வருமானத்துல அவனுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். சுப்பையாவோட மனைவி பேரு காந்தம். காந்தம் ரொம்ப புத்திசாலியும் கூட, ரொம்ப சுறுசுறுப்பானவளும் கூட. சுப்பையா சம்பாதிச்சு கொண்டு வர பணம் குடும்ப செலவுக்கு பத்தல அப்படின்னாலும் அவளுடைய புத்திசாலித்தனத்தினால அந்த பணத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தா. என்னங்க இது, காலையில இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரமா எழுந்துச்சாதானே காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வர முடியும். இன்னைக்கு வேண்டாம் காந்தம், நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. வர வர உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. நேத்தும் இதே மாதிரி ஏதோ ஒரு சாக்கு சொல்லி காட்டுக்கு போகல, விறகு வெட்டி எடுத்துட்டு வரல. இன்னைக்கும் ஏதோ ஒரு சாக்கு சொல்றீங்க. இப்படி தினமும் வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? இங்க பாருங்க, தினமும் வேலைக்கு போனாதான் 4 காசு சம்பாதிக்க முடியும். படுத்துக்கிட்டே இருந்தா சோம்பேறித்தனம் விட்டு போகாது. முதல்ல எழுந்திருச்சு உக்காருங்க அப்படின்னு சொன்னா காந்தம். அப்ப சுப்பையாவுக்கு எழுந்திருக்கிறதுல விருப்பம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம எழுந்திருச்சு கோடாலி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில அவன் ரங்கையாவை பார்த்தான். என்ன சுப்பையா, விறகு வெட்ட காட்டுக்கு போறியா? ஆமா ரங்கையா. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ தனியா காட்டுக்கு போய் தனியாவே விறகு வெட்டி கொண்டு வந்து ஊருக்குள்ள விற்ப சொல்லு? என் பேச்சை கேட்டு நம்ம ஊரு தலைவர் ராகவையா கிட்ட வேலைக்கு சேரு. அவர்கிட்ட உனக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும். தினமும் காலையில போனியா கொஞ்சம் விறகு வெட்டி கொண்டு வந்து அவரை வீட்டுல கொண்டு போய் போட்டியா அப்படின்னு இருக்கும். மற்றது எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பாரு. உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இதுல இருக்காது இல்லையா? இல்ல ரங்கையா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா ராகவையா கிட்ட வேலைக்கு போறேன்னு ஏற்கனவே என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவர்கிட்ட வேலைக்கு போனா நாள் பூரா காட்டுல விறகு வெட்ட விடுவாரு. அப்படி இல்லைனாலும் அவருடைய வயல் வேலை எல்லாத்தையும் செய்ய சொல்லுவாரு. அவளை கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க தனியாவே பண்ணுங்க, வரதை வச்சு நான் குடும்பத்தை நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவ பேச்ச மீறி என்னால என்ன பண்ணிட முடியும், நீயே சொல்லு. என்ன சுப்பையா இது, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க பேச்சுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கணுமா? பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்களோட கஷ்டம் என்ன தெரியும்? அவங்க பேச்செல்லாம் காதுல போட்டுக்க கூடாது. என்ன கேளு, ராகவையா கிட்ட போனா தினமும் சம்பளமும் கிடைக்கும், வருஷத்துக்கு 2 மூட்டை அரிசியையும் கொடுக்கறாராமா. அது உனக்கு தெரியுமா? ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி போறது போகாதது உன் விருப்பம். அதுக்கப்புறமா சுப்பையா காட்டுக்கு போய் விறகு வெட்டியை எடுத்துட்டு வந்து அதை ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்தான். வித்துட்டு வர வருமானத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போனான். என்னையா இது, உனக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்க. நீ என்னடானா இப்ப வந்து நின்னுகிட்டு இருக்க? நல்லா இருக்கே, காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வந்து வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு வர வேணாமா? நான் என்ன சும்மா ஊரை சுத்திட்டா இப்போ வீட்டுக்கு நான் லேட்டா வந்திருக்கேன். சரியா, கோவப்படாத. காலையில போன மனுஷன் இன்னும் வரலையேன்னு தான் நான் கேட்டேன். சரி வா, குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன், சீக்கிரமா வந்து சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொன்னா காந்தம். அதுக்கப்புறமா சுப்பையா போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு காந்தம் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு இப்படி சொன்னான். காந்தம், இன்னைக்கு விறகு வெட்ட காட்டுக்கு போற வழியில நான் ரங்கையாவை பார்த்தேன். அதான் இந்த ராகவையா கிட்ட வேலை பார்க்கறானே அவன்தான். உனக்கு விஷயம் தெரியுமா? அவர் இப்பெல்லாம் விறகு வெட்டுறதுக்கு கூலி மட்டும் இல்ல, வருஷத்துக்கு 2 மூட்டை அரிசியையும் கொடுக்கறாராமா. இது எனக்கு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. வேணாயா, அவங்க கொடுக்குற அந்த அரிசி அந்த சம்பளத்தை விட உன்கிட்ட அவங்க வாங்குற வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். ஏதோ இப்போ உன்னால முடிஞ்சா வேலைக்கு போற, முடியலனா நீ வீட்டுல இருக்க. ஆனா அவர்கிட்ட போனா அப்படி இல்ல, சம்பளத்தையும் சரியா கொடுக்க மாட்டாராமே. நீ நல்லபடியா சொந்தமா இதே வேலையை பாரு. போக போக உன்னோட வேலையிலயும் வளர்ச்சி வரும். நாளைக்கு நமக்கு குழந்தைங்க பிறந்தா அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை எதிர்காலம் இதெல்லாம் கேள்விக்குறியா ஆகக்கூடாது இல்லையா? இப்போ நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சாதான் அவங்கள நல்லபடியா படிக்க வைக்க முடியும். அப்படி படிக்க வச்சாதான் நாளைக்கு அவங்களும் நம்மள மாதிரி கூலிக்காரங்களா வேலைக்கு போகாம நல்லபடியா பெரிய மனுஷங்களா வளருவாங்க. என்னது, பிள்ளைங்கள படிக்க வைக்கணுமா? அது நம்மளால எப்படி முடியும் காந்தம்? இப்ப நான் சம்பாதிக்கிற பணம் வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல பிள்ளைங்கள படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்குறது எல்லாமே சும்மா கனவுதான். அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கோ என்னவோ. இப்படி சொன்னா எப்படியா? இப்பதானே சொன்ன நம்மள மாதிரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு. நாம படிப்பறிவே இல்லாம வாழ்ந்துட்டோம். அதனாலதான் இப்படி கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களாவது நல்லபடியா படிக்கணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி நம்ம வேலைய வேற மாதிரி செய்யணும். என்னது,
வேற மாதிரி செய்யணுமா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது ஒண்ணும் இல்லையா, தினமும் நீயே காட்டுக்கு போய் நீயே விறகு வெட்டி அதை கொண்டு வந்து ஊர்ல விற்கிறதுக்கு சரியா இருக்க. அதான் நாளைக்குல இருந்து பேசாம நானும் உன் கூட காட்டுக்கு வரலான்னு இருக்கேன். அப்போ நீ விறகு வெட்ட வெட்ட அத ஒரு நாளைக்கு 2 தடவை நான் ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருப்பேன். நான் விற்கிற நேரத்துல நீ இன்னும் அதிகமா கொஞ்சம் விறகு வெட்டி வைக்கலாம்ல. அப்போ எந்த கஷ்டமும் நமக்கு இருக்காது, வருமானமும் 2 மடங்கா ஆகும். நாளைக்கு காலையில நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன் கூட காட்டுக்கு வரேன். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு, ஆனா என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கோ அப்படின்னு தோணுது. எதுக்குங்க யோசனை? எந்த வேலையும் செய்யும்போது தைரியமா ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு சுப்பையாவுக்கு தைரியத்தை கொடுத்தா காந்தம். அடுத்த நாள் காலையில காந்தம் நேத்து சொன்ன மாதிரியே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு காட்டுக்கு போய் சுப்பையாவுக்கு விறகு வெட்டுறதுல உதவியா இருந்தா. சுப்பையா வெட்டின விறகு அவ ஊருக்குள்ள கொண்டு போனா. அந்த பக்கம் சுப்பையா அந்த நேரத்துல இன்னும் அதிகமா விறகு வெட்டிக்கிட்டு இருந்தான். ஊருக்குள்ள வந்த காந்தம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசி பழகி அவங்களுக்கு நல்ல விலைக்கு விறக வித்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா சுப்பையா வெட்டின விறகு எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஊருக்குள்ள காந்தம் கிட்ட கொடுத்து அதை விற்க சொல்லி சொன்னான். அப்படி சில நாட்கள்லயே அவங்க 2 பேரும் அதிகமா கஷ்டப்பட்டு அதிகமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. காந்தம், நீ சொன்ன மாதிரியே நாம இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறோம். இப்ப சம்பாதிச்ச பணத்தை நம்ம வேலையை இன்னும் அதிகமாக்கிக்கிறதுக்கு நாம பயன்படுத்திக்கலாங்க. இப்போ நம்ம சம்பாதிச்ச பணத்துல ஒரு மாட்டு வண்டியை விலைக்கு வாங்கிக்கலாம். அப்ப அந்த மாட்டு வண்டியிலேயே காட்டுக்கும் போலாம். அந்த மாட்டு வண்டி நிறைய விறகு எடுத்துட்டு வந்து ஊருக்குள்ள நிறைய விறகு விற்கலாம்ல. அது மட்டும் இல்ல, கூலி வேலைக்கு 2 ஆட்களை நாம வச்சுக்கலாம். அவங்க விறகு வெட்ட வெட்ட நாம ஊருக்குள்ள கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கலாம்ல. இந்த யோசனை எனக்கு வரவே இல்லையே. நீ சொன்ன யோசனை நல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே ஒரு மாட்டு வண்டிய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா சுப்பையா. அப்படி அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு மாட்டு வண்டிய விலைக்கு வாங்கிக்கிட்டாங்க. அப்படியே 2 ஆட்களை கூலி வேலைக்கும் வச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் இவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க. மாட்டு வண்டி வாங்கினதுனால அவங்க வேலை கொஞ்சம் சுலபமாச்சு. நிறைய விறகுகளையும் எடுத்துக்கிட்டு வர முடிஞ்சுது. அந்த விறகுங்களை அவங்க ஊர்ல மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லா ஊருங்களுக்கும் கொண்டு போய் அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்கிற ராகவையாக்கு தெரிய வந்துச்சு. என்ன ரங்கையா, சுப்பையா புதுசா விறகு விற்கிற வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கானாமே. அவன் ஒரு சாதாரண கூலி பையன். அவன்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? சுப்பையா ரொம்ப அப்பாவிதான். அவன் ஏழையா இருக்கலாம். அவனோட பொண்டாட்டி ரொம்பவும் புத்திசாலி. கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க 2 பேருமே. அதுல பொண்டாட்டியோட புத்திசாலித்தனமும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே வராங்க. இப்போ விறகு விற்கிறதுக்கு ஒரு கடையையும் வாடகைக்கு வாங்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி வியாபாரத்தை பெருசாக்கிக்கிட்டே போனாங்கன்னா நம்ம வியாபாரம் சரியா நடக்காதுரா. அவங்க வியாபாரத்தை எப்படியாவது அழிச்சாகணும். இதெல்லாம் நடக்கிற விஷயமாயா? அந்த சுப்பையா கிட்ட ஒன்றும் இல்லாத நேரத்திலேயே அவனுடைய பொண்டாட்டி அவனை உங்ககிட்ட வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த பொண்ணு. அந்த பொண்ணு இப்ப குறுக்கில் நிக்கிறாளே. அப்படி இருக்கும்போது அவங்க வியாபாரத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்களா நிப்பாட்டுவாங்களா என்ன? நாம நிக்க வைக்கணும். அவங்க விறகு அடுக்கி வைக்கிற இடத்துக்கு நாம தீ வச்சிடலாம். அப்போ விறகு எல்லாமே மொத்தமா எரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு நஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. இந்த வியாபாரம் எல்லாம் வரமாட்டாங்க. அப்ப நம்ம வியாபாரத்தை நம்ம நல்லபடியா பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட 2 பேர் வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு பணத்தாசையே காட்டு. விறகு எல்லாத்துக்குமே மொத்தமா அவங்களே நெருப்பு வச்சுட்ட சொல்லு. ராகவையா சொன்ன மாதிரியே சுப்பையா கிட்ட வேலை பாக்குற வேலைக்காரங்களுக்கு பணத்தாசையை காட்டி ரங்கையா அந்த வேலையை செய்ய சொல்லி சொன்னான். அவங்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த வேலையை செய்யறதுக்காக கடைக்கிட்ட வந்தாங்க. தூரத்துல இருந்து ரங்கையா இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தான். ஆனா அப்பதான் ரங்கையாவுக்கு பின்னாடி காந்தமும் சுப்பையாவும் வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்து ரங்கையா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சான். என்ன ரங்கையா, ஆச்சரியமா இருக்கா? இந்த நேரத்துல திடீர்னு நாங்க இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறது? ஏண்டா, உன்னை பத்தியும் உங்க ஐயாவை பத்தியும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீங்க எங்க கிட்ட வேலை பார்க்குற கூலி ஆட்களுக்கு பணத்தாசையை காட்டி எங்க விறங்குகளுக்கு நெருப்பு வைக்க சொன்னீங்க. ஆனா அவனுங்க நேர்மையான நம்பிக்கையான பசங்க. எங்க கிட்ட வந்து விஷயத்த சொல்லிட்டாங்க. அவனுங்க உன்ன மாதிரி வேலைக்காரன் இல்லடா. அவங்க 2 பேருமே என்னோட வேலைக்காரனுங்க. இப்போ நீ கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டியா? ஏற்கனவே போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப அவங்க வருவாங்க.
உன்னையும் உங்க ஒய்யாவையும் தூக்கிக்கிட்டு ஸ்டேஷன்ல வச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னா சுப்பையா. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க வந்து ராகவையா ரங்கையா 2 பேரையுமே கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல அடிச்சு வச்சுட்டாங்க. சுப்பையா காந்தம்மா எப்பவும் போலவே அவங்க வியாபாரத்தை நல்லபடியா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மதிய நேரம். ஊருக்கு நடுவுல இருக்கிற ரங்கையாவோட மளிகை கடை வாசல்ல ஊருக்காரங்க எல்லாருமே பெஞ்சில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வெயில் தாங்க முடியாம அங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பத்ரையா அவனுடைய வயல்ல இருந்து ஊருக்குள்ள வர்றதுக்காக ரொம்ப தூரம் ஊரை சுத்தி வர்றத எல்லாரும் கவனிச்சாங்க. அத பார்த்து சோமையா சிரிச்சுக்கிட்டே, அதோ நம்ம பத்ரையா வரான் பாருங்க, இவன் எப்பவும் இவ்வளவுதான். அவனோட வயலுக்கு ஊருக்கு நடுவுல இருக்கிற ஆலமரத்து வழியில வந்தா சீக்கிரமா வந்துடலாம். ஆனா அந்த வழியில வராம ஊரை சுத்திக்கிட்டு தான் வருவான். பாவம் சோமையா, அவனுக்கு அந்த மரம்னா பயம் இல்ல. அவங்க தாத்தா காலத்துல யாரோ அந்த மரத்துல பேய் இருக்குன்னு சொன்னாங்களாமா. அன்னையில இருந்து அவன் அந்த பக்கமா வர்றதையே விட்டுட்டான். பேயாவது மண்ணாவது, அவன் ஆள் எப்படி இருக்கான், உயரம் எப்படி இருக்கு, அவனை பார்த்துதான் பேயி பயந்து ஓடணும். ஆனா இவன் என்னவோ சின்ன குழந்தை மாதிரி பேய் அப்படின்னு பயந்துகிட்டு ஊரை சுத்தி வந்துகிட்டு இருக்கான். அப்ப கடையில இருக்கிற ரங்கையா, அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு இருக்கு, நீ எதுக்காக அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க சோமையா? நான் கிண்டல் பண்ணல ரங்கையா, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பண்ற வேலையில அவனுக்கு தான் நேரம் வீணாகுது, அவனுடைய கஷ்டமும் வீணாகுது. 2 நாளைக்கு முன்னாடி அவன் மாட்டு வண்டி சக்கரம் உடஞ்சி போச்சு. அதை சரி பண்ணிக்கிட்டு வரதை விட்டுட்டு இருட்டாக போகுது அப்படின்னு அந்த வண்டியை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். ஏன்னா இருட்டாச்சுன்னா பேய் வந்துடும் அப்படிங்கிற பயம்தான் அவனுக்கு. அதுக்குள்ள பத்ரையா அங்க வந்துட்டான். அவன் முகம் பூரா ஒரே வேர்வையா இருந்துச்சு. சோமைய பேசுனது அவன் காதுல விழுந்தாலும் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம அமைதியாதான் இருந்தான். வா பத்ரையா, ரொம்ப சோர்வடைஞ்சிட்டியா? வா வந்து தண்ணியே குடி. வேணா ரங்கையா, வீட்டுக்கு போகணும், வயல்ல வர வேலை அதிகமா இருக்கு. அப்போ சோமையா கிண்டலா, வயல்ல வேலை இருந்துச்சுன்னா இப்படி குறுக்கு வழியில வரணும்ல, அதை விட்டுட்டு ஊரை சுத்தி வந்துகிட்டு இருந்தா இப்படிதான் அவ, உன் பயந்தான் உனக்கு எதிரி. அதை கேட்ட பத்ரையாவோட முகம் வாடி போச்சு. உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? இருட்டுல அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்தா யாரோ ஏதோ பேசுற சத்தம்லாம் கேக்குது, என் உயிரே போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சோமையா அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான். அவன் போனதுக்கு அப்புறம் அவனை பார்த்து சோமையா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். பத்ரையா எப்படியோ வீட்டுக்கும் வந்துட்டான். வாசல் அவனுடைய மனைவி பார்வதி அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ரொம்பவும் சோர்வடைஞ்சு வந்த தன்னுடைய புருஷனை பார்த்து, ஏங்க மறுபடியும் ஊரை சுத்தி வரீங்களா? உங்க முகம்லாம் எப்படி வேர்த்து கொட்டுது பாருங்க. இந்த வழியில வந்திருந்தா 10 நிமிஷத்துல வந்திருக்கலாம் இல்லைங்களா? பத்ரையா கோவமா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீ? அந்த மரத்தை பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொன்னா கேட்கவே மாட்டல. இப்ப என்னாச்சு? கொஞ்சம் நேரம் ஆச்சு அவ்வளவுதானே. பார்வதி ரொம்ப அமைதியா, உங்களை கோவப்படுத்தணுங்கிறது என் எண்ணம் இல்லைங்க. உங்க பயத்தை பார்த்தாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஊர்ல எல்லாருக்குமே உங்க மேல கௌரவம் இருக்கு. ஆனா இந்த பயந்தாங்குடித்தனத்தை பார்த்துதான் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இந்த வயசுல இப்படி பயந்துகிட்டு இருந்தா அதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்காதாங்க? நீ வேற ஊருக்காரங்க சிரிக்கிறாங்க கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஏன் உயிரை இழக்க முடியுமா? எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, அந்த மரம் ரொம்ப ஆபத்தான மரம். அப்ப பார்வதி புருஷன் கிட்ட, உங்க தாத்தா அப்ப ஏதாவது பார்த்துருப்பாரு. ஆனா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எவ்வளவோ இருக்கு இல்லையா? அந்த காலம் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப அங்க ஏதாவது இருந்தாலும் போயிட்டு இருக்கோம். நீங்க அதை நினைச்சு பயப்படாதீங்க. பத்ரையா கோவமா, இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் அந்த வழியில நான் வீட்டுக்கு வரமாட்டேன். இந்த பேச்ச இத்தோடு நீ விட்டுடு. புருஷனை எப்படி மாத்துறதுன்னு பார்வதிக்கு புரியவும் இல்ல. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் பக்கத்து ஊரான சீதாபுரத்துல இருந்து ஒருத்தன் ஓடி வந்தான். ஐயா ஐயா, உங்க மாமியாருக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை. உடனே உங்களையும் உங்க வீட்டுக்கார அம்மாவையும் வர சொல்லிருக்காங்க. அங்க நிலைமை சுத்தமா சரியில்லை. அதை கேட்டதுமே பார்வதி பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டா. பத்ரையாவும் அதை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டான். பார்வதி அழுதுகிட்டே, ஐயோ எங்க அம்மாக்கு என்னாச்சு? நாம உடனே கிளம்பி போகலாங்க. பத்ரையா ரொம்ப கவலையா, சரி பார்வதி கவலைப்படாத, மாட்டு வண்டி கொண்டு வர, சீக்கிரம் கிளம்பலாம். பத்ரையா உடனே மாட்டு வண்டிய எடுத்துட்டு வந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்குள்ள சூரியன் மறைஞ்சு இருட்டும் வந்துருச்சு. அப்போ பார்வதி அவ புருஷன் கிட்ட பொறுமையா இப்படி சொன்னா, வண்டியை எடுங்க, சீதாபுரத்துக்கு போகணும்னா அந்த ஆலமரத்து வழியில போனா 1 மணி நேரத்துல போயிடலாம் அப்படின்னு பார்வதி சொன்னதும் பத்ரையா பயப்பட ஆரம்பிச்சான். அவன் கை கால் எல்லாமே பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுது. அப்ப பத்ரையா தயக்கத்தோட, என்னது அந்த வழியிலையா? வேணா பார்வதி, இப்ப இருட்டாயிடுச்சு, அந்த வழியில போனா ரொம்ப ஆபத்து. நாம சீக்கிரமா ஊரை சுத்தி போயிட்டு வந்துடலாம். பார்வதி ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப கோவமாவும்,
என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அம்மாவுக்கு முடியலங்கிறாங்க, நீங்க ஊரை சுத்தி போலான்னு சொல்றீங்க. ஊரை சுத்தி போறதுக்குள்ள அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பேச்ச கேளுங்க. நான் உங்க கூட தானே வரேன். அந்த வழியில போனா ஒன்றும் ஆகாதுங்க. வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சும் அந்த வழியில நாம போகலாம். பத்ரையா ரொம்ப பயந்து போய், வேணா பார்வதி, என் பேச்சு கேளு. அந்த பக்கமா போனா நம்ம உயிருக்கு ஆபத்து. நம்ம ஊரை சுத்திக்கிட்டு சீக்கிரமா போயிடலாம் பார்வதி. பார்வதி கண்ணுல கண்ணீரோட கவலையா, அந்த பேய் நம்மள எதுவும் பண்ணாதுங்க. உங்க பயத்தினால எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் நம்மள தாங்க சுத்திக்கும். உங்க பயம் இன்னைக்கு எங்க அம்மாவோட உயிர் எடுத்துருமோன்னு பயமா இருக்குங்க. உங்களுக்கு என்னோட அம்மாவோட உயிர் முக்கியம் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம வண்டியை அந்த வழியில எடுத்துக்கிட்டு போங்க. பார்வதி எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் பத்ரையா மட்டும் ஒத்துக்கவே இல்லை. அவனுக்குள்ளே இருந்த பயம் அவனுடைய அறிவை மழுங்கடிச்சிருச்சு. அதனால அவன் ரொம்பவும் கவலையா, என்ன மன்னிச்சிடு பார்வதி, நான் அந்த வழியில வரமாட்டேன். ஆபத்தான வழியில நம்ம போக வேண்டாம். நாம பாதுகாப்பான வழியில போகலாம். பார்வதி எதுவும் சொல்லாம அமைதியா அழுதுகிட்டு இருந்தா. புருஷன் மேல கோவம், அம்மாவுக்கு என்ன ஆயிடுமோன்ற பயம். பாவம் அவ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. பத்ரையா ரொம்பவும் பாதுகாப்பா ஊரை சுத்தி போற வழியில தான் போனா. அந்த வழி ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த வழியா தான் மாட்டு வண்டி போய்கிட்டு இருந்துச்சு. மெதுவாகவும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க சீதாபுரத்துக்கு வந்து சேரும்போது நடுராத்திரி ஆயிடுச்சு. ஊரே ரொம்பவும் அமைதியா இருக்கு. பார்வதியோட அம்மா வீட்டு வாசல்ல நிறைய பேர் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியை பார்த்ததும் பார்வதியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு. உள்ள பார்வதியோட அம்மா சாவு படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த டாக்டர் முடியாதுங்கிற மாதிரி தலையாசிச்சாரு. அப்ப டாக்டர் பார்வதிய பார்த்து, இங்க பாருமா, உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நான் ஹார்ட் அட்டாக் வந்த உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புனேன். நீங்க 1 மணி நேரத்துல வந்திருந்தா அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ என்னால எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சதை பண்ண இனியெல்லாம் கடவுள் விட்ட வழிதான். அதை கேட்டதுமே பத்ரையாவோட காலுக்கு கீழே இருக்கிற பூமி எல்லாம் அதிர ஆரம்பிச்சுது. அவனுக்கு கை கால் அணுகி உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. பார்வதி திரும்பி தான் புருஷனை பார்த்தா. அவ கண்ணுல கண்ணீரும் இல்ல, கண்ணுல கோவமும் இல்ல. அவ அமைதியா தான் புருஷனை பார்த்துக்கிட்டே இருந்தா. அந்த பார்வைய பத்ரையாவால தாங்கிக்கவே முடியல. அடுத்த நாள் காலையில ஆச்சு. பார்வதியோட அம்மா கண் முழிச்சாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா அவங்க உடம்பு வேலை செய்யல. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்களுக்கு வைத்தியம் ஆரம்பிச்சதுனால அவங்க இனி வாழ்க்கை பூரா படுத்த படுக்க இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. மறுநாள் மதிய நேரம் பார்வதி பத்ரையா 2 பேரும் மாட்டு வண்டியில ஊருக்கு கிளம்புனாங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவுல அமைதி தான் இருந்துச்சு. பார்வதியோட அந்த அமைதி பத்ரையாவோட கழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நடந்தது எல்லாத்துக்குமே காரணம் அவனுடைய பயம்தான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அந்த பேய் எங்கேயோ ஒரு ஆலமரத்துல இல்ல, அவனோட மனசுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்ட நேரம் அது. ஊருக்கு வந்ததுமே பத்ரையா யாருக்கிட்டையும் பேசாம நேரா அந்த ஊரோட கோவில் பூசாரி வீட்டுக்கு போனா. அப்ப பூசாரி பத்ரையாவை பார்த்து, வா பத்ரையா, என்ன ஒரு மாதிரியா இருக்க, உங்க மாமியார் எப்படி இருக்காங்க? பத்ரையா உடனே பூசாரி காலில் விழுந்து, என்ன மன்னிச்சிடுங்க பூசாரி, நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். எங்க அத்தை பாவம் படுத்த படுக்கி ஆயிட்டாங்க. என் பொண்டாட்டிய முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறா. நான் உயிரோட இருக்கிறதே வேணாமோன்னு தோணுது அப்படின்னு அவன் நடந்தது எல்லாத்தையுமே பூசாரி கிட்ட சொன்னான். அப்ப பூசாரி எழுந்துச்சு நின்று அவனுடைய தோலை தட்டி கொடுத்து, கவலைப்படாத பத்ரையா, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. அதை நம்மளால மாத்த முடியாது. ஆனா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு அதை அப்பவே திருத்திக்கலனா இன்னும் நிறைய நஷ்டங்கள் நமக்கு வரும். இந்த பயம் உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். தயவு செஞ்சு உனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எடுத்துடு. ஆனா அந்த மரத்துக்கிட்ட சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு சொல்றாங்களே. அதை கேட்டு பூசாரி சிரிச்சுக்கிட்டே, பத்ரையா, அந்த மரம் எவ்வளவு பழசு, அதோட வேருங்க எவ்வளவு கீழே போயிருக்கு, அதோட வேருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு நீ கவனிச்சிருக்கல? காத்தடிக்கும் போது ஒரு வேரோட இன்னொரு வேறு ஒரசும் போது வித்தியாசமான சத்தம் வரும். அதுதானே ஒழிய அங்க எந்த பேயும் இல்ல, இந்த பிசாசும் இல்ல. உண்மையான பேய் பிசாசெல்லாம் நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. நாம ஒரு விஷயத்த பேயா பார்த்தா அது பேய், இல்ல கடவுளை பார்த்தா அது கடவுள். அதை புரிஞ்சுக்கோ. பூசாரி சொன்னதை பத்ரையா கேட்டு அவன் செஞ்ச தப்ப அவன் அன்னைக்கு உணர்ந்தான். அவன் பூசாரி கிட்ட, இப்போ நான் என்னங்க பண்றது பூசாரி ஐயா, என் பொண்டாட்டி என்ன மன்னிப்பாளா? பேச்சால புரிய வைக்க முடியல அப்படின்னா நீ உன் செய்கையால புரிய வை. உனக்கு பயம் போயிடுச்சு, இனி இந்த மூட நம்பிக்கையில எனக்கு இல்லைன்னு தெரியப்படுத்து. அன்னைக்கு ராத்திரி நேரம் பத்ரையா ஒரு தெளிவான முடிவெடுத்தான். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா கையில ஒரு விளக்கு பிடிச்சுக்கிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியில வந்தான். அவன் வீட்டுல இருந்து நேரா அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் போய்கிட்டு இருந்தான். அவன் இதயம் துடிக்க ஆரம்பிச்சது, கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. பயமா தான் இருக்கு. ஆனா கண்ணுக்கு முன்னாடி அவனுடைய மாமியாரும்
பொண்டாட்டியோட கண்ணுல இருந்த கண்ணீரும் வந்துட்டு போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பயம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. ஆலமரத்துக்கிட்ட வந்து பார்த்தப்போ காத்துக்கு வேறுங்க எல்லாமே ஒன்னோட ஒண்ணு உரசிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஒரு நொடி அவனுக்கு பயமா இருந்தாலும் அடுத்த நொடி மறுபடியும் திரும்பி அந்த விளக்கு வெளிச்சத்துல அந்த மரத்தை அவன் உத்து கவனிக்க ஆரம்பிச்சான். பூசாரி சொன்ன மாதிரியே வேர் கீழே உரசுறதுனாலதான் அந்த சத்தம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அந்த மரத்துல வவ்வாலுங்களை தவிர வேற எதுவுமே இல்ல. அந்த மரத்துக்கு கீழே அவன் 1/2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய மனசுக்குள்ள இருந்த பயமெல்லாம் போய் அவனுக்கு ஏதோ தெரியாத ஒரு நிம்மதி கிடைச்சது. பத்ரையா வீட்டுக்கு திரும்ப வரும்போது பார்வதி வாசல்ல உட்காந்துக்கிட்டு பதட்டமா காத்துக்கிட்டு இருந்தான். அவன் ஆலமரத்து வழியில வரத பார்த்து அவ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. பத்ரையா பார்வதி கிட்ட வந்து, என்ன மன்னிச்சிடு பார்வதி, என் பயமே எல்லாம் போயிடுச்சு. இனியில இருந்து நம்ம பயணம் அந்த ஆலமரத்து வழியில தான். புருஷனோட கண்ணுல இருக்கிற வருத்தத்தையும் அவனுடைய வார்த்தையில இருக்கிற தைரியத்தையும் பார்வதி கவனிச்சான். இந்த தடவை சந்தோஷத்துல அவ கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பயம் அப்படிங்கிறது நம்ம பொறுப்பை எல்லாமே தட்டி கழிச்சிட்டு நம்ம வாழ்க்கைய அழிக்கிறதுக்கு தான் அது பயன்படும். அதனால எப்பவுமே வாழ்க்கையில எது நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது.